பஞ்சம் தீர வேண்டுமா, மழை கிடைக்க வேண்டுமா? நம்ம ஊர்கள் எல்லாம் கொண்டு போவாங்களா இல்லையா? ஈதுகாவுக்கு போய் ஈதுகாவில் போய் என்ன செய்வாங்க? இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நாங்கள் தெரியாமல் பாவம் செய்து விட்டோம் ரப்புல் ஆலமீன், அதனால் எங்களுக்கு மழையை கொடு ரப்புல் ஆலமீன். அப்ப பாவத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுதல், இதுக்கு பேர் தான் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார்னா பாவ மன்னிப்பு தேடுதல். நம்ம பாவத்தை ஏத்துக்கிட்டு நாம் எவ்வளவு பாவம் செய்கிறோம், காலையிலிருந்து மாலை வரை செய்கிற பாவங்களை எண்ணி முடிக்க முடியுமா? இவ்வளவு பாவம். அந்த பாவத்திலிருந்து அப்படியே நான் இனி பாவ மன்னிப்பு தேடி விட்டேன், பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் மழையை இறக்குகிறான். இஸ்திக்ஃபார் மழையை இறக்கும். இஸ்திக்ஃபார்னு தலைப்பு போட்ட உடனே மழை வந்துருச்சு இல்லையா? அப்ப இஸ்திக்ஃபார் செஞ்சா வராம இருக்குமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இஸ்திக்ஃபாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிற பவர் அலாதியானது. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்தில் இருந்து மழை தொழுகைக்கு மழையே இல்ல, பஞ்சம், எல்லோரையும் அழைத்து சென்று இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டா, இங்க இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் நான் ஏத்துக்க மாட்டேன், அது ஒரே ஒரு ஆள் இஸ்திக்ஃபார் செய்யணும். மெயினா யார் ரப்பே? ஒருத்தர் கோல் சொல்ற ஆள் உங்கள்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறான், உங்களுக்குள்ள இங்க இருந்து அங்க முட்டி விட்டுருவான், அங்க இருந்து இங்க முட்டி விட்டுருவான், கோல் சொல்ற ஆள், அந்த ஆள் இஸ்திக்ஃபார் செய்யணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், அந்த ஆள் யாருன்னு சொல்லிடு ரப்பே, நான் கரெக்ட் பண்ணிடுறேன். அல்லாஹ் சொன்னானா, அப்படி சொன்னா நான் கோல் மூட்டினவன் ஆயிடுவேனே, என்னையவே இந்த நிலைக்கு நீ தள்ளுகிறாய் மூசா, அதனால எல்லாரும் சேர்த்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அவரும் இஸ்திக்ஃபார் செய்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழையை கொடுத்தான் என்பது வரலாறு. சுமஸ்தஃபரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது இஸ்திக்ஃபார் செஞ்சா மேகங்களை அல்லாஹ் கூட்டம் கூட்டமாய் அனுப்புவானாம். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, கூட்டம் கூட்டமாக மேகங்களை. அத்தனைக்கும் இஸ்திக்ஃபார்.